ஸோ இது அந்த டெக்னிக்ஸ் தான் வந்து யோகம்னா. இதை தான் ஃபில்டர் பண்ணார் பரமஹம்ச யோகானந்தா. நிறைய பேர் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லா யோகத்தையும் சேர்த்து ஒரே யோகமாக கொடுத்தவர் கிரியா யோகம். அதான் பரமஹம்ச யோகானந்தாஜி. அதனால தான் பல மகான்களை வந்து அவர் போய் சந்தித்தார். பல பேரை சந்தித்து அவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவங்கள், டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி சயின்டிஃபிக்கலாக நியூரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டலாம் போய் பல ஆஸ்ட்ரோனாட்ஸை சந்தித்து இந்த ஒரு யோகம்னா என்ன, ஸ்பேஸ்னால் என்ன, காஸ்மாஸ்னால் என்ன, இப்பேற்பட்ட டைமென்ஷன்ஸ்லாம் பூமியில் தாண்டி இருக்குது, இதெல்லாம் வந்து அத்தனை பேர்கிட்டையும் சொல்லி பகுத்தறிவாளிகளே வந்து கும்பிட்டு, பகுத்தறிவாளிகள் நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க, எங்களை விட நீங்கள் தாங்க உயர்ந்தவங்க அப்படின்னு அந்த பகுத்தறிவாளிகளே காலில் ஆசீர்வாதம் வாங்க அந்த பாக்கியம் கொடுத்த அந்த பரமஹம்ச யோகானந்தாஜிக்கு நம்ம எத்தனை கோடி வணங்க சொல்லணும். இது சர்வசாதாரணமான விஷயமே இல்லை. இது எவ்வளவோ பெரிய விஷயம். சர்வசாதாரணமாக நம்ம வந்து பேசுகிறோம் இங்கே உட்காந்துது. அது பேசுகிறதுக்காவது தகுதி இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு கூட தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட பவர்ஃபுல் விஷயம் இந்த உலகத்துலேயும் அந்த கிரியா தான். இது அதனால தான் வந்து எத்தனையோ பேர் ஹிட்லர்லேருந்து, ஹிட்லர் கூடங்க ஷம்பலான்னு ஒரு நகரம் இருக்கா, ரகசியமான பிளேஸா, அதுக்கு எல்லாத்துக்கும் டாப் அவர் தானா? அப்போ என்னதுன்னு தேடினாராம் ஹிட்லர். செல்ஃப் ரியலைசேஷன்ன்ற ஒரு டேர்ம் கொண்டு வந்தது மகான் பரமஹம்ச யோகானந்தாஜி. மேனிஃபெஸ்டேஷன் இன்றைக்கி இத்தனை பேர் சுற்றுறீங்க. அவர் தான் அந்த டேர்மை உருவாக்குனார், கொண்டு வந்தார், எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். யூ ஷுட் மேனிஃபெஸ்ட் காட், யூ ஷுட் நாட் மேனிஃபெஸ்ட் மெட்டீரியல் திங்ஸ், யூ ஷுட் கனெக்ட் வித் த யூனிவர்ஸ் வித்தின் யுவர் சோல் அப்படின்ற ஒரு அழகான பதிவு. அந்த பதிவே ரொம்ப அழகானது. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்களை தான் வாயாலேயே வந்து பல கோடி மக்களுக்கு சொல்லிட்டு போனவர் பரமஹம்ச யோகானந்தாஜி. இதெல்லாம் விட்டுட்டு தன்னைத்தான் தேடாத ஏதேதோ நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம போகிறதுனால நம்ம வந்து கடைசியில் நோயடிப்பட்டோம். நம்ம வந்து இந்த தேவையில்லாத பயிற்சிகள், மெடிடேஷன் சொல்லிட்டு ஸ்கேமான விஷயங்களெல்லாம் பண்ணி தப்பாக பண்ணி, ஏங்க நீங்கள் பல லட்சம் கொடுங்க, ஆனால் தப்பாக செய்யாதீங்க. இந்த டெக்னிக்கை வந்து உடல் டெக்னிக்கை தப்பாக செய்யாதீங்க. கண்ணை மேலே தூக்கி இப்படி வச்சுக்கிறேங்க அப்படின்னு எத்தனை பேர் பாவங்க, எத்தனை பேர் வந்து தப்பாக செஞ்சு எங்கெங்கேயோ வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து உடலில் வந்து டெய்லி தலைவலி வந்து டெய்லி பிரச்சனை வந்து, இது வந்து ஆக்சுவலாக ப்ராசஸே கிடையாது. அந்த நிலைக்கெலாம் நம்ம போகணுன்னா அதீத சக்தி வாய்ந்த ப்ராசஸ், ஸ்லோவஸ்ட்டு ப்ராசஸ் தான். எவ்வளோ பொறுமையோடு நீங்கள் அதை அட்டைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ அது வந்து உங்களுக்கு புனிதம், அவ்வளோ அது வந்து ஒரு நல்ல பழம். ஸோ இது வந்து இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் சொல்ல வேண்டிய தர்மம் எனக்கு இருக்குது, கடமை எனக்கு இருக்குது. அதனால தான் உங்களிடம் இந்த வீடியோ வந்து நான் சேர்க்குறேன். அப்பேற்பட்ட ரமண மகரிஷி மாதிரி மகான்கள் இந்த பூமியில் பிறவி எடுக்கிறது நம்மளெல்லாம் செஞ்ச கோடி கோடி புண்ணியம். அதெல்லாம் கேட்குறது ஒரு பெரிய புண்ணியம். இதெல்லாம் கேட்டுட்டு நான் யோகம் செய்யணும், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தாராளமாக வந்து கீழே நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து யோகா மெடிடேஷனுக்கு ஜாயினிங் ஃபீஸ் இவ்வளோ வாங்குகிறோம். அண்ட் செகண்ட் மந்த்லேருந்து 399 rupees per month நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் மந்த் பண்ணால் போகிறோம். இது எதுக்குங்க ஃபீஸ் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம எதுக்கு ஃபீஸ் வாங்குகிறோம், நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது. கிரியாயோகம் நம்ம இலவசமாக தான் சொல்லிக் கொடுக்குறோம். எத்தனை லட்சம் ரூபா கொடுத்தாலும் நான் கிரியாயோகம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து படிப்படியாக தான் கற்றுக்கணும். 18 வருஷத்துக்கான ஒரு அற்புதமான பாதை. ஸோ யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணுமோ தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், YSS இருக்குங்க, அங்கே கற்றுக்கணுமா, இங்கே வரணுமா, ஆனந்த சங்கா போகணுமா, நிறைய டவுட்ஸ் இருக்கும். YSSலேயும் கற்றுக்கலாம், இங்கேயும் கற்றுக்கலாம், அங்கேயும் இங்கேயும் வந்து சேஃப் டெக். நீங்கள் வந்து தப்பான டெக்னிக் சொல்லி உங்களை ஸ்கேம் பண்ணுற சென்டர்ஸ் கிடையாது YSSலாம். இது அற்புதமான சென்டர், அற்புதமான ஒரிஜினல் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்கும். ஆனால் என்னென்னா ஹையஸ்ட்டு கிரியா ஸ்டேஜஸ் வந்து அங்கே எடுத்த உடனே கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கவும் கூடாது. அப்படி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி எடுத்தோடனே ஹையஸ்ட்டு டெக்னிக்கெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடாது, உடல் தாங்காது. அதனால் அந்த ஹையஸ்ட்டு டெக்னிக்கெலாம் நீங்கள் போகணுன்னா அதுக்கு குருஸ் வந்து இந்த காலத்தில் இல்லை. அதனால தான் வந்து அந்த ஹையஸ்ட்டு டெக்னிக்லாம் செஞ்ச நாகின் மாஸ்டர் YSSலையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு அவரை, எங்கள் அப்பா, நான் சொந்த அப்பா. ஸோ நாகின் மாஸ்டர்கிட்ட அஃபிஷியல் YSSோடைய ஹோல்டர் தான் அவர் வந்து இந்த பயிற்சிகள்லாம் சொல்லி இது ஒரு பெரிய நெட்வொர்க்குங்க. அதனால தான் நான் வந்து இன்றைக்கி
யார் அதுக்கு தகுதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்குறது இல்லை. அதுவா இதுவா, இங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, அங்கே போகணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும், இது எல்லாத்துலேயும் வந்து நிம்மதி இல்லை. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏது செய்யணுமோ அது செய்யணும். அது நமக்குள்ளே தானக்குள்ளே தான் எல்லாம் இருக்குன்ற ஞான லெவலுக்கு நீங்கள் வரணும். அந்த லெவலுக்கு வந்தால் தான் அது புரியும். ஏன் நீங்கள் மகான்கள் எதுவுமே வெளியில் இல்லைன்னு சொன்னாங்க, எல்லாமே உள்ளே இருக்குன்னு ஏன் சொன்னாங்கன்னா, அவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க சொன்னாங்க. நம்ம இன்னும் அடையலை, அதனால் நம்ம இன்னும் தேடிகிட்டே இருக்கோம். அதனால் அதெல்லாம் தப்பு இல்லை, தேடுங்க. தேடிகிட்டே இருந்தால் தான் பதில்கள் கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கிறது உங்களுக்குள்ளே, வெளியில் இல்லை. இதெல்லாம் ரமண மகர்ஷியோட மகத்து தான். அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் நம்ம வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அவருடைய ஆசீர்வாதம்னா என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க, செல்வமாக இருப்பீங்க, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கிடைக்கும். செல்வம், பொண்ணு, பொக்கிஷம், இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்கள் லைஃப்பில். இதெல்லாம் தாண்டி என்ன, உங்களுக்குள்ள தெய்வ தத்துவம் வரணும். அதுதான் உண்மையான செல்வம். அது உணருங்க. அதுதான் உண்மையான லக்ஷ்மி தேவி. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை சொல்லி விடைபெறேன். வெரி